மாணிக்கவாசகர் நாயன்மார் தமிழ் சைவ சமயத்தின் மிக பெரிய பக்தர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். சிவபெருமானின் மீது கொண்ட அதீத பக்தியும் அவர் பாடிய திருவாசகம் பாடல்கள் இன்றளவும் கோவில்களில் பக்தர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவரின் வாழ்க்கை வரலாறு, சிவபெருமானின் அருள், ஆன்மீக பாடல்கள் மற்றும் பக்தியின் மகத்துவம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக அறியலாம். மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம் பாடல்களின் ஆன்மீக ஆழத்தை உணர்ந்து பக்தியுடன் சிவனை வழிபடுவோம். சைவ சமயத்தின் உன்னத பக்தர் மாணிக்கவாசகர். அவரின் திருவாசகம் ஆன்மாவின் கூச்சலாக போற்றப்படுகிறது. இன்று மாணிக்கவாசகர் வாழ்க்கையும் திருவாசகத்தின் மகிமையையும் 3 மணி நேரத்தில் விரிவாக காணப்போகிறோம். பிறப்பு: மதுரை அருகே திருவாதவூர். சிறு வயதில் இருந்தே தமிழ், வேதம், ஆன்மீகம் கற்றல். பக்தி உணர்ச்சியால் நிறைந்த சிறுவன். மக்கள் மனதில் நல்லவன் என்ற பெயர். சிவபெருமான் பெயரைச் சொன்னாலே பாவம் அழியும். பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியன். அறிவால் கவரப்பட்ட மன்னர் மாணிக்கவாசகரை அமைச்சராக நியமித்தார். ஒருநாள் மன்னர் குதிரைகள் வாங்க பணம் கொடுத்தார். மாணிக்கவாசகர் அந்த பணத்தில் திருப்பெருந்துறையில் சிவன் கோயில் கட்டினார். காட்சி: திருப்பெருந்துறை கோயிலின் அழகு. சேர்ப்பு: திருப்பெருந்துறை சிவபெருமான் அருள். சிவன் குரு வடிவில் தோன்றி மாணிக்கவாசகரை அருளால் ஆனந்தத்தில் ஆழ்த்தினார். அவர் அமைச்சு பதவியை விட்டுவிட்டு சிவபெருமானை மட்டுமே போற்றினார். கோயில்களிலிருந்து கோயில்களுக்கு சென்று பாடல்கள் பாடினார். மக்கள் அவரது பாடல்களில் ஆன்மீகத்தை உணர்ந்து அவரை பின்பற்றினர். மாணிக்கவாசகர் நாயன்மார் பக்தியின் உச்சம். திருவாசகம் ஓதும் ஒவ்வொரு பக்தரின் உள்ளத்தில் சிவபெருமான் அருள் பொங்கட்டும்.